Hi students, welcome to Indian IAS Academy. So video நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்ப டிப்ளமோ ஐடிஐ அந்த எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிட்டு இருக்கக்கூடிய குறிப்பா சொல்ல போனா ஜேடிஓ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அதுக்கு படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட அப்பே மைண்ட் செட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த விஷயம் வந்து தோணாக்குமே கூட இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பனாவே இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. அதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இன்னும் 2 மாசத்துக்குள்ள இந்த சிலபஸ் நம்மளால படிக்க முடியாது போல சார். ஐயோ லைஃபே காலி போல சார், நாங்க எதோ நம்பி எதோ ஒரு இதுல இருந்தோம், ஆனா போற போக்க பார்த்தா படிக்க முடியாது போல சார் அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு கேக்குது நீங்க சொல்றது காதுல, புரியுதா? அதுக்கு நான் ஒரு தெளிவா ஒரு விளக்கம் இந்த வீடியோல கொடுத்துறேன். கொஞ்சம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க, சரிங்களா? கண்டிப்பா இதுல இந்த ஒரு வீடியோ முடியறப்ப உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, நம்மளுமே கூட ஜேடிஓ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான மெட்டீரியல், அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப்னு சொல்லிட்டு எல்லா மெட்டீரியலும் கொடுத்துட்டு இருக்கோம். மெட்டீரியல்ஸ் பிடிஎஃபாவும் கொடுக்குறோம், புக்காவும் கொடுக்குறோம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எல்லாமே தந்துட்டு இருக்கோம். சோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். விருப்பம் இருந்தா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, கட்டாயம்லாம் கிடையாது. சேம் டைம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, அந்த டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணும்னா கூட நீங்க கண்டிப்பா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்ற விஷயம் சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோக்கான சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து 3 வருஷம் படிச்சோம். இன்னும் சொல்ல போனா பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் அதை படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா இப்போ ஓரளவு தெரியும், டிப்ளமோ சிலபஸ் மட்டும் ஒன்றும் இல்லாது இல்லை, என்ன நமக்கு தெரிஞ்சதுதான் வச்சுக்குவோம். ஆனா அதை காலேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்குது. இப்ப இன்னும் ஒரு 2 மாசம் தான் இருக்கு, இன்னும் ஒரு 60 நாள் தான் இருக்கு. இதுக்குள்ள இதை படிக்கணும் முடியாது போல சார் அப்படின்றீங்க. ஏன்னா நம்மளுமே கூட மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ல அந்த 20 யூனிட்டுக்கு மட்டுமே பெரிய பெரிய புக்கா ஒரு 5 புக்கு தரும். ஜேடிஓக்கு 2 புக்கு தரும். இது 10 யூனிட், அது 20 யூனிட், புரியுதா? இப்ப இதெல்லாம் உட்காந்து நம்மளால படிக்க முடியாது போலயே சார். ஏன்னா டெக்னிக்கலா இப்படி இருக்குன்னா இதை தாண்டி ஜிஎஸ் இருக்கு, தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு, மேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் போட்டு பார்க்கணும், படிக்கணும். எல்லாத்தையும் பண்ண முடியுமா சார்? ஏன்னா ஏதோ ஆசையில நான் சேர்ந்துட்டேன், அகாடமில சேர்ந்துட்டேன் சார், ஏன்னா படிச்சுட்டு இருக்கேன் சார். இப்ப ஆனா படிக்க முடியாதுன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு சார் அப்படின்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட் சொல்றீங்க, வேற ஸ்டூடெண்ட் சொல்றீங்க, வீட்டுல படிக்கிறவங்க சொல்றீங்க. ஓகேவா? அதாவது எப்படி சொல்றேன்னா, இப்ப நம்ம அகாடமில ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. சரி, டெஸ்ட் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு. சரி, ரொம்ப கம்மியா இருக்குங்கிறப்ப டெஸ்ட் எழுதுறவங்க மார்க் நிறைய எடுத்துறாங்க, அது வேற விஷயம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க மார்க் எடுத்துறாங்க, கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவாங்க. இப்ப படிக்க, ஏன்னா இப்ப ஓப்பனாவே சொல்ல போனா ஸ்கூல் காலேஜ்லாம் நம்ம படிச்சப்ப நமக்கு பிரதான பணியா அது மட்டும்தான். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே வேலைக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்கோம். இதை தாண்டி ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் டைம் போக மீதி நான் படிக்கணும். இதை தாண்டி 90% எல்லாருமே குட்டி குழந்தை, சின்ன குழந்தைய வச்சுட்டு படிக்கிறவங்களா இருக்கீங்க. அந்த குழந்தை பார்த்துக்கணும், குழந்தை தூங்குற நேரத்துல தான் நான் படிக்கணும். சோ இவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்கிறப்ப இந்த டைம்குள்ள படிச்சிட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி, ஓகேவா, நமக்கு கண்டிப்பா கேக்குது, சரிங்களா? சோ இதுக்கு வந்து தெளிவான பதில் என்னன்னா, இப்ப அந்த 5 புக்கு 2 புக்குலாம் நம்ம தரோம்ல, அந்த புக்கை A to Z ஃபுல்லா படிக்கணுமா சார்? நானே சொல்லுவேன் வேண்டாம் தான் சொல்லுவேன். நீங்க ஃபுல்லா படிக்க வேணாம் தான் சொல்லுவேன். அதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படிங்க. ஓகேவா? அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம அகாடமில சேர்ந்துருக்கீங்க, புரியுதா? அப்ப அதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன, எதை மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கறது நீங்க நம்ம அகாடமில கேட்டு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. நான் அதான் சொல்லுவேன். அதுக்காக தான் மெட்டீரியல் மட்டும் சில பேர் வாங்குறவங்கள்ட்ட நம்ம சொல்றோம், நீங்க கிளாஸும் சேருங்க, டெஸ்டும் சேருங்க. ஏன்னா டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஷெடியூல் கொடுக்குறோம். இந்த ஷெடியூல்ல இருந்து டெஸ்ட் இருக்குன்னா அதுல சிலபஸ்ல இருக்க எல்லா வார்த்தையில இருந்து நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்க மாட்டோம். அதுவே ஒரு சில பேர் ஃபீட்பேக்கா சொல்றீங்க, என்னன்னா சார் டெஸ்ட்ல இருக்க எல்லா டாபிக்லயும் கொஸ்டின் தர மாட்டீங்களே சார் அப்படின்னா, எது ரொம்ப முக்கியமானதோ அதுல இருந்து தான் கொடுப்போம். எது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்களோ அதுல இருந்து தான் கொடுப்போம். எது எக்ஸாம்ல கேட்பாங்களோ அதுல இருந்து தான் கொடுப்போம். ஓகே சார், அப்புறம் சார் அவங்க சிலபஸ் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சிலபஸை கொடுத்து அதை அப்படியே கேள்வி கேட்கணும்னா எல்லாமே படிச்சு பாஸ் பண்ணிடும். ஓகே, அவங்க அதுல இருந்து செலக்டிவா ஒரு சிலர் தான் கேட்பாங்க, புரியுதுங்களா? அதுக்காக தான் நம்ம ஒரு கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச்ல உங்களை சேர சொல்றோம். ஸோ டெஸ்ட் கொஸ்டின்ஸ்ல அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் வந்து மட்டும் கேட்போம். அப்ப நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்தாதான், ஓ அப்ப இந்த இதுல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்கறாங்களோ, அப்ப அது மட்டும் தான் முக்கியமான உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், புரியுதுங்களா? அப்ப இவ்வளவு சிலபஸ் இருக்கே சார், இதை வந்து 2 மாசத்துக்குள்ள என்னால படிக்கவே முடியலையே சார் அப்படின்னா நீங்க அவ்வளத்தையும் படிக்க வேணாம். போட்டு முக்கி எல்லாத்தையும் எதுக்கு படிச்சுக்கிட்டு செலக்டிவா படிங்க. ஓகே, செலக்டிவா படிங்க, அதை மட்டும் படிங்க. அதுல தான் கேள்வி வரும், அழகா நம்ம படிச்சு கிளியர் பண்ணிடலாம்.
ஓகே, அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, சார் இவ்வளவு தெளிவா இதை மட்டும் படிங்கன்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ல மட்டும் ஏன் சார் எல்லா சிலபஸும் கவர் பண்ணிருக்கீங்கன்னா, நம்ம போட்டிருக்க மெட்டீரியல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு சாலிடா அந்த சிலபஸை படிக்கணுங்கிறதுக்காக கொடுக்குது. இப்ப 2 மாசத்துல நீங்க எக்ஸாம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உட்காந்து படிச்சிருந்தா பெஸ்ட். ஓகே, அதுக்காக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முதற்கொண்டு தரோம். நிறைய இடத்துல அது கிடைக்கதான் தெரியல, அதை முதற்கொண்டு நம்ம எதுக்கு தேடி தேடி கண்டுபிடிச்சு கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்காக. ஓகே, சோ கொடுக்குற சோர்சஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா இப்ப இந்த வீடியோல நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் யாருக்குன்னா, படிக்க ஆரம்பிச்சு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றவங்களுக்கு. முக்கால்வாசி பேர் சொல்ற விஷயம், சார் எனக்கு உட்கார்ந்தாலே படிக்க முடியல சார், எனக்கு உட்காரவே டைம் இல்லை சார், நான் என்ன சார் பண்றது? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணிட்டே இருக்காங்க, தொடர்ந்து சேர்ந்துடுறாங்க, ஒரு ஆசையில சேர்ந்துடுறாங்க, படிக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கப்ப சொல்றாங்க இந்த மாதிரி டைமே இல்லை சார், சுத்தமாவே உட்கார முடியல சார், என்ன சார் பண்றது அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் நான் சிம்பிளா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கிடைக்கிற டைம்ல படிங்க. அதான் நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கிடைச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் அதை படிங்க. ஏன்னா 100% சிலபஸ் ஏனோ தானு படிச்சுட்டு போறவங்களை விட ஒரு 50-60% சிலபஸ் தெளிவா படிச்சுட்டு போறவங்க தான் பாஸ் ஆகுறாங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேக்குறீங்க, 3 மாசத்துல படிச்சு பாஸ் பண்ண முடியுமா சார் அப்படின்னா, இங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கிறதுல 90% அந்த டைம்ல படிச்சு பாஸ் பண்ணவங்க தான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ற விஷயமா தான் இருக்கும். ஆனா உண்மை இதுதான். காலங்காலமா படிச்சுட்டு இருக்கவங்க கூட கிளியர் பண்ண மாட்டான். ஆனா இந்த டைம்ல உட்காந்து படிக்கலாம் பாத்தீங்களா, 3 மாசம் அவன் கிளியர் பண்றான். ஏன்னா இந்த காலகாலமா படிச்சுட்டு இருக்கவங்க கூட ஒரு நாள் படிப்பாங்க, ஒரு நாள் விட்டுருவாங்க, அப்படியே 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 போயிட்டே இருக்கும். ஆனா அந்த திடீர்னு அந்த எக்ஸாம் படிக்கணும் பாத்தீங்கன்னா, உடனே டைம் நமக்கு இருக்கு, அந்த டைம்ல நம்ம படிச்சாகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அங்க படிக்கிறாங்க. நான் தான் எல்லா இடமே திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், கன்சிஸ்டன்சி மட்டும்தான் நமக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். ஓகே, அதனால எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் படிக்கிறவங்க இங்க பிரச்சனை இல்ல, எப்படி படிக்கிறவங்க இங்க முக்கியம். ஓகே, ரொம்ப ரொம்ப செலக்டிவா முக்கியமானதை அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு அதுல இருந்து அப்ஜெக்டிவ் கேள்வி கேட்கறப்ப நம்ம அடிக்கணும். இங்க வந்து உங்கள்ட்ட 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் எதுவும் சொல்ல போறது இல்ல, ஒரு கேள்வி அதுக்கான ஆன்சர் அதுல இருக்கும், நீங்க டிக் பண்ணிட்டு வரணும். அதான் புரியுதுங்களா? அப்ப அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிக்கணும். அதுக்கு இந்த 2 மாசம் போதும். ஓகே, சோ நீங்க கேட்கலாம், சார் இப்ப எனக்கு இந்த செலக்டிவா படிச்சா போதும் சொல்றீங்களே, அது என்ன சார், அது என்ன சார், இப்ப எதை மட்டும் செலக்டிவா படிச்சா போதும் நீங்க கேட்பீங்க. ஓகே, நம்ம வீக்லி ஒன்ஸ் ஜீமீட் ஜூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் தான் அப்பப்போ எடுக்கிறோம். ஓகே, லைவ் செஷன்ஸ் தான் வைக்கிறோம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டவுட்ஸ் மட்டும்தான். அப்பப்போ யூடியூப்லயுமே லைவ் செஷன்ஸ் வைக்கிறோம். அதுலலாம் கொஞ்சம் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் கேட்டுக்கோங்க. புரியுங்களா? மேபி இந்த வீக்கெண்ட்ல கூட கிளாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. வச்சோன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். அதுல வந்துட்டு அந்த செலக்டிவா படிக்கிறது என்ன சார் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இல்ல அதுக்கு தனி வீடியோ வேணாலும் கேளுங்க, நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட நீங்க இந்த நம்பருக்கு தாராளமாக கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.